குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் கடகராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அதன்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் 3-12 அதிபதியான புதன் பகவான், ஆனால் இங்கே சூரியன் 3ஆம் இடத்துலையும் புதன் 2ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால புதனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க மாத துவக்கத்தில். ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் கேது சுக்கிரன் நீசமாக இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அஷ்டமச்சனி அப்படிங்கிறது கடகராசிக்கு இன்னும் நீடிக்க தான் செய்யுது. ஆனால் அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால பாதிப்புகள் பல விதத்தில் குறைவதற்கு உண்டான ஒரு அமைப்புகளை தான் சொல்லுது. இந்த அஷ்டமச்சனி சனி வக்ரம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்யும் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் தான் இருக்குது, கீழே லிங்க்கும் கொடுக்குறேன், பார்த்துருங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகிறார். அதாவது சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறார். இருந்தாலும் புதனோட சூரியன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதம் 1ஆம் தேதி அந்த சூரியன் பயிற்சி ஆனார் அப்படின்னா இந்த மாதம் முழுக்க கன்னி ராசிக்குள்ளே தான் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தபடியாக புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 18/9/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான், இதுவரைக்கும் நீசமாக இருந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4-11 அதிபதி, லாபத்தை தரக்கூடிய கிரகம், வெற்றியை தரக்கூடிய கிரகம். 4-11 அதிபதி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீடான துலா ராசிக்குள்ள சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். யாருக்குமே இல்லாத ஒரு நல்ல அமைப்பு கடகராசிக்கு இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் மட்டும் கிடையாதுங்க, திக்பலம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மிக வலிமையான ஒரு இடத்துல தான் அந்த சுக்கிர பகவான் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. 4ஆம் இடம் சார்ந்த 11ஆம் இடம் சார்ந்த அத்தனை விதமான விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சித்திக்கும். என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். அப்போது அந்த புரட்டாசி 2ஆம் தேதி 18/9/2024 அன்னைக்கு அந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனார் அப்படின்னா, புரட்டாசி 26/12/2024 வரைக்கும் அந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. 12ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடத்துல, அதன் பின்பு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ சுக்கிரன் 5இல் இருப்பது நல்லதா சார் அப்படின்னா, 11ஆம் அதிபதி 5இலும் 4ஆம் அதிபதி 5இலும் இருப்பது மிகச்சிறப்பு. அப்போ புரட்டாசி 2ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனுடைய நகர்வு உங்களுக்கு முழுக்க சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்னதான் சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறார், அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஓகே, அடுத்ததாக நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3-12 அதிபதி, ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்திற்கு புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி 23/9/2024 அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 3 பலன்களையும் ஒரே இடத்தில் பெறக்கூடிய ஒரே கிரகம் இந்த புதன் பகவான் மட்டும்தான். அது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யோகமான விஷயந்தான். 3ஆம் இடம் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் கேதுவால் நடந்த அத்துணை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய நகர்வால் கிடைக்க போகுது. நிறைய நன்மைகள் காத்துட்ருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத லைன் பை லைனாக பார்த்துடலாம். இந்த புதன் பயிற்சியானது புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி 10/10/2024 வரைக்கும் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். அதன் பின்பு ராசிக்கு 4ஆம் இடமான துலா ராசிக்குள்ளே புதன் பயிற்சி ஆயிடுவார்.
மாத கடைசியில். ஓகே, 4ஆம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறதுனால சில நன்மைகளும் சில தீமைகளும் உண்டு. அதை என்னங்கிறது டீட்டெயிலாக பார்த்துடலாம். சார், இதெல்லாம் ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நிகழ்வு இந்த மாதம் நடக்க இருக்கு. புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார். கடகராசிக்கு லாபத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். குரு வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன நன்மைகள், என்னென்ன விஷயங்கள், என்னென்ன நடக்கும், என்ன நடக்காது, என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, அதுக்குண்டான வழிபாடு என்ன, பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தனியாக ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா. ஓகே, இந்த மாதம் குரு வக்ரம் பெறக்கூடிய மாதம். அடுத்த ஒரு 4 மாதங்களுக்கு குரு வக்ரமாக தான் இருக்க போகிறார். ஓகே, ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது கடகத்துக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் 2ஆம் இடத்திலிருந்து. ஆனால் பரிவர்த்தனையில் சூரியன் பலம் தான் முதல் 7 நாட்களுக்கு. அதன் பின்பும் சூரியன் பலமாக தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது என்னென்னவெல்லாம் இங்கே நடக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு நீங்கும். அக்கம்பக்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்ப உறவுகளாக கருதி அவர்களை அன்போடும் பாசத்தோடும் பண்போடும் நடத்துவீர்கள் அப்படிங்கிறத சொல்லுது. கையில் காசு பணம் இல்லை, சேமிக்கணும், சேமிக்கிறதுக்கு உண்டான முயற்சி என்ன, அதுக்குண்டான மாற்றங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நோக்கி ஓடக்கூடிய ஒரு காலகட்டம். கண்டிப்பாக. அதே போல் ரொம்ப முக்கியமாக அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் ஒருவர் உங்களுக்கு குடும்ப உறவாக மாறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. ஸோ அதையும் சொல்லுது. நல்லபடியாகவே இருக்குது. சூப்பர் கம்யூனிகேஷன். அடுத்தவங்க யாரும் நம்மளை குறையே சொல்ல முடியாத அளவுக்கு கரெக்டாக பேசுவோம். நம்மளுடைய வார்த்தைகளில் அவ்வளவு தெளிவு, நேர்த்தி, ஜாலம் இருக்கும். சொன்ன வாக்கை சொன்னபடியே செய்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டம். சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டாயா, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இது வரைக்கும் உங்கள் பேர் எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆயிருந்ததோ அதையெல்லாம் சரி செய்துடுவீங்க. நல்ல நேம் அண்ட் ஃபேம் உண்டாகும். நிறைய பேர்த்துக்கு அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ப்ரொடக்ஷன் சைடு இருக்கிறவங்களுக்கு, இசைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பரான காலகட்டம். மார்க்கெட்டிங் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய நபர் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம். அதுவும் முக்கியமாக அந்த இசைத்துறையில், இயலிசை நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கற்பனை வளம் அப்படி இருக்குங்க. நிறைய விஷயங்களை புதுசாக கிரியேட் பண்ணுவீங்க. எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில் இருக்காது. இந்த அளவுக்கு மைனூட்டாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க, இந்த அளவுக்கு மூலக்காரனாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த உங்களுடைய அந்த பேச்சு திறனை, உங்களுடைய படைப்பு திறனை அனைவரும் பாராட்டுவார்கள். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வருமானத்தை இரட்டி பார்க்கறதுக்கு உண்டான முயற்சிகள் என்னவோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நாளாக, ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. பாருங்கள், செலவுகள் எப்படியோ வந்துட்டு போகுது. இந்த செலவுகளிலிருந்து சின்ன சின்ன மாற்றங்களை செய்து சேமிப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். காது மூக்கு தொண்டை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். குழந்தைகள் மட்டும் கிடையாது, மேற்கல்வி உயர்கல்வி படிக்கக்கூடிய அனைத்து நபர்களும் நன்றாக படிப்பார்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். வீடு மாற்றம், நில மாற்றம், வாகன மாற்றம் போன்ற சிந்தனைகள் உருவாகும். சில நபர்களுக்கு, ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு தனிந்து பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. ஆனால் குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருக்கும். குடும்பத்தினுடைய ஆதரவின் மூலமாகத்தான் உங்களுக்கு அந்த தைரியமே பிறக்கும். ஸோ அதில் இல்லை, மாற்றம் இல்லை. உங்களுடைய இளைய சகோதரத்திற்கு மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டம் கொடுத்தே தீரும், மாற்றம் இல்லை. அதெல்லாம் சமாளிக்க முடியுமான்னு அதை சமாளிச்சிருவாங்க. ஆனால் மருத்துவ செலவுகளை கொடுக்குது, அது நோ காம்ப்ரமைஸ். மாமனாருக்கு உடல் தொந்தரவுகளை கொடுக்குது, அவருக்கு மருத்துவ செலவுகளை இந்த மாதம் ஏற்படுத்தும் கண்டிப்பாக. ஓகே, மாமனாருக்கும்
லேசாகிறதுக்கும் கொஞ்சம் உடல் தொந்தரவுகளை கொடுக்கும். ஆனால் சமாளிக்க முடியும் சார், பெருசாக பாதிக்காது, பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதல் 7 நாட்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு பாவலாம், அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும், சமாளிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள், பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு பெரிய மனிதர்கள் ஈஸியாக உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க. அவர்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பல விதத்துலேயும் நன்மைகளை தவிர தீமைகள் எதுவும் இல்லை. சார் அங்கே சூரியன் கேது கூட நெருங்குதே சார் அப்படின்னா, கையிருப்பு பணத்தை அதிகரிக்கிறதுக்காக கடன் வாங்குவீங்க, அவ்வளோதான். கடனை ஏற்படுத்தும், ஆனால் அது உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய முன்னேற்றத்துக்காக அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஓகே, சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது எல்லா விதத்திலும் நன்மை தான். இப்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். பாருங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் வரைக்கும் உங்களுடைய சுய முயற்சியால் செய்து காட்டப்படும் அப்படிங்கிறது எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எங்கே போயிட்டு வரோன்னு நினைக்கிறீங்களோ, எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் இந்த காலகட்டம் சித்திக்கும், அதில் மாற்றமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பத்திரம் சம்மந்தமான வில்லங்கங்கள் ஏதாவது இருக்குது, அல்லது பேங்க்கில் ஏதாவது லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது சம்மந்தமான வில்லங்கங்கள் ஏதாவது இருக்குது, ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த எழுத்து பத்திரம் டாக்குமெண்டேஷன் இது சம்மந்தமான என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நல்ல முறையாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி நல்லபடியாக நடந்தேறும். லோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா, லோன் கிடைக்கும். அதே போல் பாகப்பிரிவினைகள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, அல்லது ஒரு இடத்த மாற்றி இன்னொருத்தர் பேரில் மாற்றி எழுதணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, என் பேரில் இருக்கிறத என் குழந்தைங்க பேரில் மாற்றி எழுதணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த சிந்தனைகளை செயலாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அதே போல் அவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கிறது, அப்புறம் காம்பன்சேட்டிவ் நிறையா கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது. எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத இடத்துல, எதிர்பாராத நபர்கள் மூலமாக, முகம் தெரியாத நபர்கள் மூலமாக மிகச்சரியாக தேவையான உதவிகள் கிடைக்கும். நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம், தெய்வம் மாதிரி அந்த ஹெல்ப் பண்ணிட்டு போனார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சில விஷயங்களை. ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நிறைய பேர் மோதிரம் வாங்குறது, காதில் மாட்டக்கூடிய டோலாக்கு, கழுத்தில் மாட்டக்கூடிய அந்த செயின், எல்லாமே ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல். முக்கியமாக நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, மோதிரம் தான் அதிகமாக, மோதிரம் பிரேஸ்லெட் இதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. ஸோ இதெல்லாமே குட் அண்ட் வெல் அப்படிங்கிறது சொல்லுது. கணவன் மனைவி இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. 3ஆம் இடத்துல புதன் இருந்தது அப்படின்னா ரொம்ப யோசிப்போம், அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அதுவோ இதுவோ அப்படின்ற யோசனை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேகப்படுவோம், அதுதான் இங்கே கொஞ்சம் சந்தேகப்படுவோம் அப்படிங்கிறதுல ஓவராக ஆராய்ச்சி பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு சில விஷயம் சில நெருடல்களை கொடுக்கும் கணவன் மனைவி உறவுகளை, மற்ற எந்த உறவையும் பாதிக்காது. இது கணவன் மனைவி உறவுகளை மட்டும் இந்த சின்ன சின்ன நெருடல்களை இது கொடுத்தே தீருது, அதில் மாற்றம் இல்லை. இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் அவர்கள் சந்தேகப்படுவது போல நடந்து கொள்கிறீர்களோ அப்படிங்கிற ஒரு மாய பின்பத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கேஷுவலாக தான் உங்கள் நண்பர்கள்கிட்ட, எதிர்பாலினத்துக்கிட்ட நண்பராக நினச்சி பேசுவீங்க, அது தவறான புரிதலோடு உங்களுடைய வாழ்க்கை துணை புரிஞ்சுக்குவாங்க. அப்போது சிம்பிள் இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா, எதிர்பாலினத்துக்கிட்ட பார்த்து பேசுங்க, கரெக்டாக லிமிட்டாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கிறது கூட குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் புதன் 24ஆம் தேதி 10/10/2024 அன்னைக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 12ஆம் அதிபதி 4ல் இந்த மாத இறுதியில் தாயாருக்கு சற்று மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. அவருக்கு உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்குமே உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் நீங்கும். நிறையா தண்ணி குடிங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், வாந்தி பேதி இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெரியவங்களாக இருக்கீங்கன்னா கைகால் மூட்டு வலிகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. எப்போவுமே அந்த ஆயிலை தடவிட்டு மாத்திரையை போயிட்டு பெயின் கில்லரை போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, தெய்வ அனுகிரகம்
பூரணமாக இருக்கும். தாயாருக்கு பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறேன், உடல் சரியில்லைன்னு சொல்கிறேன், மனசுக்கு பிடிச்ச ரொம்ப அவங்களுக்கு இஷ்ட தெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சரியாயிடுவாங்க. அந்த மனசு சரியாயிடுச்சுன்னா உடல் தொந்தரவு பெருசாக தெரியாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது. ஸோ அப்போ ரொம்ப முடியலையா, சரிம்மா உனக்கு எங்கே போகணும், எந்த கோயில் உனக்கு எங்கே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்துட்டு வாங்க. முக்கியமாக கோவில் குளங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அப்படி அதெல்லாம் இல்லைன்னா அம்மா கையால் 4 பேருக்கு தான தர்மம் செய்ய சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அந்த விஷயத்த பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. புரட்டாசி 2ஆம் தேதி 18/9/2024 அன்னைக்கு 12/10/2024 வரைக்கும் அந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல தான் இருக்க போகிறாரு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆகிடுவார் அவர். அப்போது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக மாறும். இது வரைக்கும் உடம்புல என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு. வீட்டில் மராமரத்து பணிகள் செய்வீங்க, வீடை அழகுபடுத்துவீங்க. சுக்கிரன்னு அழகு, ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணுவீங்க. வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க, ஆர்டிஃபிஷியலான பொருட்கள் வாங்குவீங்க. ஒரு மீன் தொட்டியிலிருந்து, சோஃபா செட்டிலிருந்து, விண்டோவுக்கு போடக்கூடிய ஸ்க்ரீன்லேருந்து, ஒரு பெயிண்டிங் பண்ணணும், இல்லை ஸ்டாச்சு ஏதாவது வாங்கி வைக்கணும், இல்லை பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் ஏதாவது வாங்கி, இந்த மாதிரி வீட்டை அழகுபடுத்தக்கூடிய வேலைகள் என்னென்னவோ எல்லாமே செய்வீங்க. வாட்டர் ஃபில்டர் முதற்கொண்டு வாங்குறதுக்கு உள்ளாண்ட எல்லா வேலைகளும் நடக்கும். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, இந்த மாதிரி அத்தியாவசியமாக உங்களுடைய அடுத்த கட்ட அப்கிரேடு கொண்டு போகக்கூடிய என்னென்ன சம்பவங்கள் இருக்கோ, என்னென்ன பொருட்கள் இருக்கோ அத்தனையுமே வாங்கிடுவீங்க. ஃபோனே இருந்தாலுமே ஆண்ட்ராய்டு இருந்துன்னா ஆண்ட்ராய்டு ஆகாது, ஐஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வந்துடும். அந்த மாதிரி உங்களுடைய சிந்தனைகளை கொண்டு போயிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கான்கிரீட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய திறமையை யாருமே குறைச்சி மதிப்பிட முடியாது. யாருமே உங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை பக்காவாக செய்து காட்டிடுவீங்க. உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்து அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுங்கிறத மற்றவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். கண்டிப்பாக அதை ப்ரூவ் பண்ணியே தீருவீங்க. அது நல்ல ஒரு விஷயந்தான். தாயாருக்கு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யும்போது தாயாருக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உறவுக்குள்ள ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது. சுபகாரியங்களுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு வரும். ஒரு நல்லது நடக்கிறத சொல்லுது உறவுகளுக்குள்ள. அதே போல் உங்களுக்கு இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் எதுன்னு இருந்தால் அது நல்லபடியாக ரெடியாகும். அதே போல் படிப்பு, மேல்கல்வி, உயர்கல்வி, ஆரம்ப கல்வி எப்படி இருந்தாலும் 4ஆம் அதிபதி பலமாயிடுச்சுன்னா படிப்பில், விளையாட்டில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வர்றதுக்கு உண்டான வழி என்னமோ அதை தேடி போயிடுவீங்க. கண்டிப்பாக அது நடக்கும். சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டம் தான். உங்களுடைய திறமை ஊரறிய செய்யும், உலகறிய செய்யும் இந்த சுக்கிர பகவான், அதில் மாற்றம் இல்லை. கூடவே 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல பலம்ங்க. லாபாதிபதி பலம் பெறக்கூடிய அமைப்பு 4ஆம் இடத்துல. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 4ஆம் அதிபதி பலமாயிடுச்சு, 11ஆம் அதிபதி பலமாயாச்சுன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். முக்கியமாக நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், நல்ல வெற்றி. எப்போது? கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகஷீர நட்சத்திரம், புனர்பூசம் கூட வேண்டாம், பூசம், ஆயில்யம். இப்போ கிருத்திகை, ரோகிணி, மிருகஷீரிடம், பூசம், ஆயில்யம், இந்த 5 நட்சத்திரங்களில் இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது உறுதியாக வெற்றியை பெற்றே தீரும். தைரியமாக துணிந்து செய்யலாம். ஜெயிச்சிருவீங்க சார், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை எதிர்பார்க்க வேண்டும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிறத விட என்ன கடமை செஞ்சோமோ அதுக்குண்டான ஊதியம் கிடைச்சா போதும், அதுக்குண்டான பலன் கிடைச்சா போதுங்கிறத மட்டும் எதிர்பாருங்க. ஏன்னா அவர் சுக்கிர பகவான் பாதகாதிபதியும் கூட. ஓவர ஆசைப்பட்டீங்கன்னா எதுவுமே இல்லாமல் போயிடும். செய்த செயலுக்கு உண்டான ஊதியம் கட்டாயம் உண்டு, வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு, மனமகிழ்ச்சி உண்டு, எந்த மாற்றமும் இல்லை இதில். ஓகே, அடுத்து அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. புரட்டாசி 26/12/2024 அன்றைக்கி 5ஆம் இடத்துலையும் சுக்கிரனுடைய பார்வை குருவுக்கு இருக்குது, 9ஆம் அதிபதிக்கு இருக்குது. 4, 9 தொடர்பு ஏற்படுது. இதுவும் சுபந்தான்.
அது அடுத்த மாதம் இந்த 5ஆம் இடத்து சுக்கிரன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அத்தனை விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைகிறாரு. அத்தனை விஷயங்கள் இருந்தாலும் மனசு அப்படிங்கிறது எல்லாத்து கூடயும் ஒன்றி போகாமல் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஆள் மனசுக்குள்ளே தனிமை தேவை அப்படிங்கிறது உணர்வீங்க. ஸோ அது பெரிய நெகட்டிவ் கிடையாது. ஓகே, நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ்ல இருக்குது இல்லையா? அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள், அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு 2 நெய் தீபம் போடுங்க, போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக மாறும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் கடகராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.